நம்ம உடம்புல இருக்கிற கைகளுக்கும் கால்களுக்கும் வந்து தினசரி வந்து வலிமையா இருக்கிறதுக்கு வந்து பயிற்சிகள் வந்து செய்யறோம். அதே போல நம்ம உடம்புல இருக்கிற இனப்பெருக்க உறுப்புகளுக்கும் சிறுநீரக பை யூரினரி பிளாடர், ஆண்களுக்கு இருக்கிற ப்ராஸ்டேட் இதுக்கும் வந்து பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சியும் வந்து செய்யறது வந்து ரொம்ப நல்லது. வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் கீகல் எக்ஸசைஸை பத்தி சொல்ல போறேன். இதோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து 40 வயது ஆன ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வந்து இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால குறையும். சிறுநீரக பையில ஏற்படுற கோளாறுனால சிறுநீரகம் சரியா வராம ட்ரிப்ளிங்கா வரும். சிறுநீரகம் போறது தெரியாது, கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். சிறுநீரகம் போய் முடிச்சதுக்கு அப்புறமும் சிறுநீரகம் சொட்டு சொட்டா போகும். இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இது குறையறதுக்கு உதவுது. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் வந்து குறையறதுக்கு உதவுது. கர்ப்பப்பை வந்து வலுவடையறதுக்கும் உதவுது. ஆண்களுக்கு உண்டான செக்ஸுவல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் உதவுது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியா கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, 90% வந்து பாக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் அதிகமா நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. பொதுவா நம்ம இடுப்பு பகுதியில இருக்கிற தசப்பகுதிகள் இதை வந்து வலுவடை செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட்டுங்கிற சுரப்பி ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து இனப்பெருக்க சுரப்பி. அந்த சுரப்பியில நிறைய பேருக்கு வந்து 40 வயசுக்கு மேல ப்ராப்ளம் வருது. அந்த வீக்கம் வரும். அந்த வீக்கம் குறையறதுக்கும் அந்த ப்ராஸ்டேட்டுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கிறதுக்கும் வந்து பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், அதாவது இடுப்பு பகுதியில் இருக்க தசைகளுக்கு கொடுக்குற பயிற்சி உதவுது. பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்படாம இருக்கும். கர்ப்பப்பை வந்து நல்லா வலுவடைறதுக்கு உதவுது. இடுப்பு வலியும் முதுகு வலியும் வந்து இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் செய்யறதுனால குறையும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து விருப்பத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் வந்து உதவுது. ஏன்னா இந்த பெல்விக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுனால உள்ள இருக்கிற ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் செய்யறதுனால முக்கியமா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையும் வந்து வராது. ஏன்னா யூரினரி பிளாடர் சிறுநீரக தசைகளையும் வந்து நல்ல வலுவடை செய்யுது. அதனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து தசைகள் வலுவடைறதுனால வராது. இப்போ நான் சொல்ல போற இந்த கீகல் எக்ஸசைஸோட பிரின்சிபல் சொல்றேன். அதாவது அதோட கொள்கை என்னங்கிறத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இப்போ நம்ம முதுகு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் லாரி போல, ஒரு டேங்கர் லாரி போல இந்த கண்டெய்னரால மூடப்பட்டு இருக்கும். இது உள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதுகு பகுதியோட தசைகளும் இடுப்பு பகுதியோட தசைகளும் இருக்கும். இதுக்கு உள்ளதான் வந்து ஆர்கன்ஸ், கிட்னி, கணையம், கல்லீரல், குடல், இந்த கீழே ப்ராஸ்டேட்டு, கர்ப்பப்பை சார்ந்த தசைகள் எல்லாமே வந்து இது உள்ளதான். வயிற்று பகுதியில இருக்கிற தசைகளை வந்து இறுக்கமா நம்ம வைக்கிறதுனால இடுப்பு பகுதியில வந்து அந்த டென்ஷன் வந்து ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆக உதவுது. இதுதான் வந்து கீகல் எக்ஸசைஸோட பிரின்சிபல். இதனால வந்து நமக்கு இடுப்பு பகுதியில இருக்க சின்ன சின்ன தசைகளை வந்து வலுவடை செய்யும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பெல்விக் லிஃப்டிங். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல பிளாட்டான சர்ஃபேஸ்ல வந்து முதுகு படுக்கிற மாதிரி படுத்துக்கோங்க. படுத்துட்டு 2 கால் மடக்குங்க. பாதங்கள் ரெண்டுமே வந்து நல்லா வந்து பெட்ல ரெஸ்டா இருக்கணும். கை நல்லா ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு இடுப்பை மட்டும் மேல லிஃப்ட் பண்ணுங்க. நல்லா லிஃப்ட் பண்ணிட்டு வயிற்று பகுதியும் தொடப்பகுதியும் டைட்டா வர மாதிரி ஃபீல் பண்ணி கீழே மெதுவா இறக்குங்க. ஆனா ஃபுல்லா கீழே இறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மேல லிஃப்ட் பண்ணுங்க. பெட்ல டச் பண்ணக்கூடாது. இதே போல லிஃப்டிங் வந்து பண்ணிட்டே இருங்க. செய்யும்போது வந்து அப்டமல் மசில்ஸையும் தை மசில்ஸையும் மட்டும் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஷோல்டர் மசில்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸசைஸ் வந்து மெதுவாக செய்யணும். ரொம்ப ஸ்பீடாக செய்யக்கூடாது. 30 ரிப்பீட்டேஷன் வந்து 3 தடவை செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால நம்ம அப்டாமில் இருக்க ப்ரெஷர் வந்து குறையும். டைட்னஸ் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ல வந்து கூடும். இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த பெல்விக் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹிப் ஜாயின்ட்ஸ், இதெல்லாம் வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்து வலி இருந்தா அதுவும் சரியாகும். ரீப்ரொடக்டிவ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இனப்பெருக்கத்துக்கு உண்டான தசைகள் வந்து வலுவடையும். தை மசிலும் அப்டாமல் மசில்ஸும் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும். எக்ஸசைஸ் வந்து க்ளூட் பிரிட்ஜ் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸுக்கும் வந்து நல்ல ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல நல்லா படுத்துட்டு கை நல்லா ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு 2 முட்டியும் மடக்கிட்டு பாதங்க நல்லா ஈவனா படிக்கிற மாதிரி வச்சு இடுப்பை வந்து மேலே தூக்கணும். தூக்கிட்டு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இறக்கணும். நல்லாவே கீழே வந்து இறக்கிடணும். அதுக்கப்புறம் மேலே தூக்கணும். 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இறக்கணும். இது ரிப்பீட்டடா வந்து 30 தடவை செய்யணும். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால என்ன பெனிஃபிட்னா, பட்டக்ஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுறது மட்டும் இல்லாம
இனப்பெருக்கத்துக்கு உண்டான மசில் ரீப்ரொடக்டிவ் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுது. லோயர் பேக் மசில்ஸும் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். மூணாவது எக்ஸசைஸ் வந்து பிரிட்ஜ் ஹிப் அப்டக்ஷன். இந்த எக்ஸசைஸுக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுத்துட்டு 2 முட்டியும் வந்து மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு 2 பாதமும் வந்து கொஞ்சம் சைடாக வச்சுக்கணும். வச்சுட்டு கை ரெண்டும் நல்லா சப்போர்ட்டாக நீட்டிக்கணும். நீட்டிக்கிட்டு பட்டக்ஸ் மசிலையும் தை மசிலையும் யூஸ் பண்ணி இடுப்பை வந்து எந்த அளவுக்கு ரைஸ் பண்ண முடியுமோ ரைஸ் பண்ணிட்டு 2 கால்களையும் வந்து விரிக்கணும். எந்த அளவு முடியுதோ விரிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 முட்டியும் சேர்ற மாதிரி டச் பண்ணணும். இது வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரு 30 தடவை வந்து செய்யணும். 3 டைம்ஸ் டே வந்து செய்யணும். இது செய்யறதுனால என்ன யூஸ்னா, இதுவும் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஜென்ஸுக்கும் யூஸ் ஆகுது, லேடிஸ்க்கும் யூஸ் ஆகுது. முக்கியமாக வந்து அந்த ப்ராஸ்டேட்ல இருக்கிற ஸ்வெல்லிங் ஜென்ஸுக்கு வந்து நல்லாவே குறையும். 4வது எக்ஸசைஸ் வந்து பெல்விக் சைட் ட்விஸ்ட். எக்ஸசைஸுக்கும் வந்து நல்லா ஃப்ளாட்டான பெட்ல படுத்துட்டு 2 காலையும் மடக்கிக்கோங்க. கை நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டி வச்சுக்கோங்க. இடுப்பை வந்து நல்லா 2 கையினால சப்போர்ட் பண்ணிக்கோங்க பெல்விஸ் ரீஜன்ல. அதுக்கப்புறம் பாதத்தோட விரல்கள் நல்லா மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைடு வந்து நல்லா ஹிப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணுங்க. இது வந்து ஸ்லோவாக பண்ணுங்க. 30 ரிப்பீட்டேஷன் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து அந்த ஹிப்பை வந்து கிராஜுவலாக ட்விஸ்ட் பண்ணுங்க, திருப்பி விடுங்க. இடுப்பில் வந்து நல்லா கை வந்து ஸ்டெபிளைஸாக பிடிச்சிக்கணும். இந்த எக்ஸசைஸ் எதுக்கு ரொம்ப உதவுதுன்னா, வயிற்று பகுதியில் இருக்கிற மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கத்துக்கு உண்டான ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். முக்கியமாக வந்து பிளாடர் ப்ராப்ளத்துக்கும் ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்துக்கும் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப குறையிறதுக்கு உதவும். 5வது எக்ஸசைஸ் வந்து க்ளூட் மார்ச். இந்த எக்ஸசைஸுக்கும் வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் படுத்துட்டு 2 காலையும் மடக்கிக்கோங்க. பாதங்கள் வந்து நல்லா சமமாக இருக்கணும். கொஞ்சம் அகலமாக விரிச்சு வச்சுக்கோங்க. கை நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு வந்து பட்டக்ஸ் மசிலையும் பின் தொடை மசிலையும் டைட் பண்ணி இடுப்பு நல்லா மேலே தூக்குங்க. ஷோல்டர் ஹைட்டுக்கு தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலை மட்டும் ஒரு 90 டிகிரிஸ்க்கு லிஃப்ட் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி மெதுவாக கீழே இருக்குங்க. அதுக்கப்புறம் அடுத்த காலை அதே போல் ஒரு 90 டிகிரிஸ் அளவுக்கு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி இறக்குங்க. இது வந்து ஒரு 30 ரிப்பீட்டேஷன் வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 3 டைம்ஸ் டே செய்கிறப்போ ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ்னால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பெல்விக் மசில்ஸும் அப்டோமினல் மசில்ஸும் நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ஹிப் ஜாயிண்ட் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். முக்கியமாக வந்து இனப்பெருக்கத்துக்கு உண்டான தசைகள் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். அதுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷனும் போகிறதுனால அதுவும் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். 6வது எக்ஸசைஸ் வந்து ரிவர்ஸ் பிளாங்க் எக்ஸசைஸ். ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு 2 காலையும் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு 2 கையும் வந்து பின்னாடி வைக்கணும். இதை போல் இந்த பொசிஷனில் வச்சுட்டு பாதங்க ரெண்டும் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வயிற்று பகுதி மசிலையும் தை மசிலையும் டைட் பண்ணி இடுப்பை வந்து மேலே தூக்கணும். தூக்கிட்டு இதை போல் டேபிள் பொசிஷன் அளவுக்கு வந்துட்டு தலையை வந்து கீழே நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு இது 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக திரும்ப பழைய பொசிஷனுக்கே வரணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து லிஃப்ட் பண்ணி மேலே இடுப்பை தூக்கி டேபிள் பொசிஷன் வந்து தலையை கீழே பார்த்து இறக்கணும். இது வந்து ஒரு 30 செகண்ட். இது வந்து 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 30 ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை செய்யலாம். இது செய்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ட்ரங்கோட ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். பட்டக்ஸ் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ப்ராஸ்டேட்டில் இருக்கிற மசில்ஸும் பிளாடரில் இருக்கிற மசில்ஸும் வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆகும். 7வது எக்ஸசைஸ் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் உட்காந்துட்டு 2 காலையும் வந்து மடக்கி 2 காலோட பாதமும் ஒன்று சேர்ற மாதிரி வச்சுட்டு கை 2ஐயும் வந்து விரல்களை வந்து டோஸை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி கால்களை வந்து 2மே வந்து மெதுவாக செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கூட்டிக்கோங்க. இது வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் செய்கிறதுனால அந்த பெல்விக்கில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரீயாக ஓப்பன் அப் ஆகும். ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட்டில் இருக்கிற வீக்கம் வந்து நல்லா குறையும். ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்
இனப்பெருக்கத்துக்கு உண்டான மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதில் நான் சொன்ன எக்ஸசைஸ்லாம் செய்யறதுனால ஆண்களுக்கு ஏற்படுற ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வந்து குறையும், ப்ராஸ்டேட்ல இருக்க வீக்கம் குறையும், சிறுநீரக பை பிரச்சனைகள் குறையும், யூரினரி பிளாடர் ப்ராப்ளம் குறையும். அடிக்கடி நைட்டு வந்து யூரின் போறது, யூரின் போய் முடிச்சதுக்கு அப்புறமும் சொட்டு சொட்டா வர்றது, சொட்டு சொட்டா வர்ற ஃபீலிங்ஸ், தன்னை அறியாமலே யூரின் வந்து கண்ட்ரோல் இல்லாம போறது, இது எல்லாமே குறையும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமா இனப்பெருக்க உறுப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடும். எங்களோட சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூரின் போறதே தெரில. சில ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்ஸ் வந்து யூரின் போறது தெரில, சென்சேஷன் தெரில. இன்னும் ஒரு சில ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா யூரின் வந்து போனதுக்கு அப்புறமும் ட்ரிப்பிள் ஆகுது, சொட்டு சொட்டா வருது, அடிக்கடி நைட் யூரின் போறது அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்களுக்கு வந்து நாங்க எக்ஸசைஸ் செய்தும் குறையல அப்படின்னு சொல்ற பட்சத்துல நாங்க வந்து சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கோம். இதுக்கு வந்து டீப் சென்சரி மசில் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லி அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில், அதாவது இடுப்பு தசைகளுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டீப் மோட்டார் மசில் ஸ்டிமுலேஷன் அதுவும் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் இல்லாம நாங்க சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பிசியோதெரப்பில கொடுக்குறது. இது மூலியமா அவங்களுக்கு வந்து சென்சரி ஃபங்க்ஷன் பிளஸ் மோட்டார் ஃபங்க்ஷன், அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்க்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றோம். இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நாங்கள் எக்ஸசைஸை வந்து சொல்லித்தரோம். இது மூலியமா வந்து அவங்களுக்கு யூரின் ட்ரிப்பிள் ஆகுறது, யூரின் கண்ட்ரோல் இல்லாம போறது, யூரின் போற உணர்ச்சியே இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகுது, சரியாகுது. நீங்களும் வந்து இது போல ரொம்ப நாளா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இந்த பிரச்சனையில இருந்து நீங்க குணமடைஞ்சு வர்றதுக்கு நாங்க எங்களோட முழு உதவியும் வந்து செய்றோம். தேங்க்யூ.